வணக்கம் தமிழ் ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். மாநில கல்விக் கொள்கை அக்கறையா அரசியலா என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை 2025 இன்றைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. முன்னதாக 2020 தேசிய அளவில் மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை 2020 அறிவித்தது. இதை நாங்கள் ஏற்க மாட்டோம், தமிழ்நாட்டிற்கென்று புதிதாக கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று 2021 தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. 2022 டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் 14 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்தார்கள். 2022 அந்த குழுவானது அமைக்கப்பட்டது. 2023 அந்த குழுவில் உறுப்பினராக இருந்த ஜவஹர் என்பவர் அந்த குழுவிலிருந்து விலகினார். 2024 நீதிபதி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழுவானது வரைவு அறிக்கையை முதலமைச்சரிடம் வழங்கியது. இன்றைக்கு அந்த மாநில கல்விக் கொள்கையானது இரண்டாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று பள்ளி கல்வி சார்ந்து, இன்னொன்று உயர்கல்வி சார்ந்து என்று இரண்டு கல்விக் கொள்கையாக உருவாக்கியிருக்காங்க. அதில் பள்ளி கல்விக்கான மாநில கல்விக் கொள்கை 2025 வெளியிடப்பட்டிருக்கிறது. இது இதில் அரசியலா அல்லது அக்கறையா? அரசியல் பூர்வமாக வெளியிட்டிருக்காங்களா, அக்கறையோடு வெளியிட்டிருக்காங்களா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு கல்வியாளர் முனைவர் ஆர் காயத்ரி இணைந்திருக்காங்க. வணக்கம் மேடம். தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற மாநில கல்விக் கொள்கை ஏற்கனவே 2020 தேசிய கல்விக் கொள்கை 2020 வெளியிடப்பட்டிருக்கிற சூழலில் தமிழ்நாட்டுக்கென்று இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களிலே முதல்ல ஒரு கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறதா தெரியுது. சில கேரளா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் நிபுணர் குழுவை அமைத்திருக்காங்க. கல்விக் கொள்கை என்று தமிழ்நாடு முதல்ல தனியாக ஒரு கொள்கையை வெளியிட்டிருக்காங்க. இது சரியா? ஒன்று, இதில் அரசியலா இல்லை மாணவர்களுடைய கல்வி நலன் அக்கறையா? பழைய கல் புதிய மொந்தை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இத. ஏன்னா இவங்க எல்லாம் அரசியலாக என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நல்ல ஒரு தமிழ்ல உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு 80 பக்கத்துக்கு ஒரு ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தான் நான் இதை பாக்குறேன். இது முழுக்க இதுல அரசியல் மட்டுமல்லாமல் ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா அப்படின்னு நாங்க சொல்லுவோம். நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு கால அளவெல்லாம் நம்ம சொல்லணும். நான் ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வர போறேன், எத்தனை வருஷத்துல எத்தனை பள்ளிகளுக்கு நாங்கள் இதை அமல்படுத்துவோம், தமிழ்நாடு முழுக்க இடைநிற்றலை நிப்பாட்டுவோம், எத்தனை வருஷத்துக்குள்ள அதை செய்வோம், இந்த மாதிரி ஒரு காலக்கெடுக்கள் எதுவுமே இல்லாமல், ஒரு எண்ணிக்கைகள் எதுவுமே இல்லாமல் அழகான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு பெரிய ஆர்டிக்கிள், 80 பக்க ஆர்டிக்கிள் அப்படின்னு தான் நான் இதை பாக்குறேன். ஒரு 80 பக்க ஆர்டிக்கிள் ஒரு பழைய இதுதான் திரும்ப சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலே அதற்கு பிறகு செய்தியாளர்களையும் சந்தித்தார். எல்லோருக்கும் எல்லாம் என்கிற இந்த அரசனுடைய முழக்கத்தை முன்வைத்து தான் இந்த கல்விக் கொள்கையானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. 8வது வரைக்கும் கட்டாய தேர்ச்சி, 11ஆம் வகுப்பில் நடப்பாண்டிலிருந்து பொது தேர்வு ரத்து என்றெல்லாம் அறிவித்திருக்கார். இதை எப்படி ஒரு கல்வியாளர் பார்வையில் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா இந்த 11th எக்ஸாம் பல பார்வைகள் இருக்கு. என்னை பொறுத்தவரை இந்த தேர்வு அறிமுகப்படுத்தியதுல இருந்து நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், நான் ஒரு ஆசிரியர், நான் என்னையும் சேர்த்து நான் சொல்லுவேன், நான் செய்த தவறுக்கு என் பிள்ளையை பழிவாங்குவது போன்றதுதான் இந்த 11th எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த 11th எக்ஸாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 12th உள்ள பாடத்தை 11th இருந்தே நடத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 11th பாடம் விடுபட்டு போயிருது, பிள்ளை படிக்க மாட்டேங்கிறான். பிள்ளை அவனே படிக்க மாட்டேன்னு சொன்னானா, இல்ல நீங்க நடத்தாம அவன் படிக்காம போனானா? அப்போ இதை நம்ம முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் எல்லோருக்கும் எல்லாம்னு சொல்றீங்கல்ல, அந்த எல்லோருக்கும் எல்லாம்ல 2 விதம். இது ஒண்ணு இந்த 11th எக்ஸாம் வச்சுக்கோங்க, ஒரு சார்பான பிள்ளைகள் 11th சாதாரணமாக படிச்சுட்டு 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இந்த வருஷத்துல இருந்து 10th எக்ஸாமும் கிடையாது அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. சோ 10, 11 இல்லாம டைரக்டா 12th போவாங்க. செமஸ்டர் பேட்டர்ன்ல எக்ஸாம் போகுது. அப்போ எல்லோருக்கும் எல்லாம் சமமாக கிடைக்க வேண்டும். பிள்ளைகள் மன அழுத்தத்திலிருந்து வெளியில இதை கத்துக்கணும் அப்படின்னா நீங்க இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்திருக்கணும். நீங்க 11th மாத்திரம் அதுல எடுத்து விட்டுருக்கீங்க, 10th 12th இருக்குது. எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க அந்த இருமொழி கொள்கையிலேயே நிறைய அவர்களுக்குள்ளார முரண்பாடுகள் இருக்கு.
முதல்ல சொல்றாங்க இருமொழி கொள்கைகள் நாங்க வந்து ஃபாலோ பண்ணுவோம். அதற்கு பிறகு சொல்றாங்க வந்து மொழி வழி சிறுபான்மையினருக்காக அவர்கள் அவர்களுடைய தாய்மொழியை 3ஆம் மொழியாக படித்துக் கொள்ளலாம். அப்ப இத நீங்க 3 மும்மொழின்னு எடுத்துப்பீங்களா, இருமொழின்னு எடுத்துப்பீங்களா? ஓகே. சோ அப்போ மொழி வழி சிறுபான்மையினருக்கு மட்டும் நீங்கள் ஒரு சலுகைகள் குடுக்குறீங்க அப்படின்னா, அப்போ இது அரசியல் இல்லாம வேற என்னது? அப்போ எல்லாருக்கும் எல்லாம்னா ஒரு மொழி வழி சிறுபான்மை பிள்ளைக்கு அவர்கள் நினைத்த மொழியே அவர்களுக்கு கிடைக்குது. ஒரு மொழி வழி சிறுபான்மை இல்லாம ஒரு வேற மாநிலத்திலிருந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் குழுக்களாக வந்து ஸ்டே பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு கேரளா பேஸ்டு ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த சைடு தருமபுரி இங்கெல்லாம் வந்தீங்கன்னா கன்னடம் நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய மாவட்டங்கள் நிறைய வந்து எல்லையோர மாவட்டங்கள் தான். சோ அப்ப அந்த இடத்துல எல்லாம் அவர்கள் படிப்பதற்கு நீங்க என்ன வழிவகை வச்சிருக்கிறீங்க? சாதாரணமான பொதுவான உள்ள அரசு பள்ளிகள்ல இததான் நாம கேக்குறோம். அப்போ எல்லோருக்கும் எல்லாம்னு முதல் வரி இருக்கு. 2ஆம் வரி நீங்க இருமொழி கொள்கைன்றீங்க. 3ஆவது வரி சிறுபான்மை மொழி வழி. அப்ப நீங்க சிறுபான்மை ஏன்னா இங்க இருக்கக்கூடியது வந்து தெலுங்கும் உருதுக்கும் ஆல்ரெடி அரசே வந்து பள்ளிக்கூடங்கள் இதே சென்னை கார்பரேஷன்ல வச்சிருக்கு. அப்போ முழுக்க முழுக்க ஒரு ஓட்ட பேஸ் பண்ணி நீங்க இங்க அரசியல் நடத்திட்டு இருக்கிறீங்க. அதனாலதான் நான் அதை சொன்னேன், இது அரசியல் தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லும்போது சொல்லுங்க சார். நீங்க முடிச்சிருங்க மேடம், முடிச்சிருங்க. 8 வரைக்கும் உள்ள தேர்வுகள் வந்து நாங்க ரத்து செய்யறோம். 8ஆம் கிளாஸ் வரைக்கும் ஆல் பாஸ் தான். சோ அப்ப பிரச்சனையே உங்களுக்கு எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா, ஆல் பாஸ்ன்னு நீங்க சொன்ன வார்த்தை, இந்த வார்த்தையை நான் சொல்லல. இந்த வார்த்தையை சொன்னது வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். நீங்க 8ஆம் வகுப்பு வரை கட்டாய கல்வின்னு சொல்லி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி மேல மாணவர்கள் மேல அக்கறை இருக்கு அப்படின்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் தான். ஆனா நீங்க அந்த 80 பக்கத்து உள்ள இதுல வந்து கொள்கையில பாத்தீங்கன்னா அந்த எண்ணும் எழுத்தும் இருக்கக்கூடிய இடைவெளி, கற்றல் இடைவெளிய முதல் முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அதுலயே இருக்குது, அவங்க இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளியை நாங்க சரி பண்ணணும். அந்த சரி பண்றதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்லோ லேர்னர்ஸ் இருக்காங்க ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு முதல் 3 வகுப்புக்குள்ளாரையே அவங்களுடைய கற்றல் திறனை மேம்படுத்துவதற்கு சிறப்பு வந்து அவங்களுக்கு கவனம் செலுத்தி ஆசிரியர்கள் தண்டனை இல்லாமல் அவர்களுக்கு கற்பித்தல். இததானங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுச்சு. அவனுடைய மாணவனுடைய புரிதலை நீ கண்டுபிடி, அதை கண்டுபிடிச்சு அதற்கு எந்த இடத்துல குறைபாடுகள் இருக்கோ அதை சரி பண்ணுவதற்கு எல்லா வகையிலும் வழி செய்யி. அப்ப அதை கண்டறிவதற்கு தமிழகம் முழுவதும் ஒரு பாடத்திட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா தமிழகம் முழுவதும் ஒரே கேள்வித்தாளை கொடு. அப்பதான் எந்த பிள்ளைகள் எந்த இடத்துல புரிதல் இல்லாம இருக்காங்கன்றது தெரியும். அப்ப அந்த ஆசிரியர்களை வைத்து சிறப்பு பயிற்சி கொடுக்க முடியும். இதை தேசிய கல்விக் கொள்கை சொல்லுச்சு. அதையே தான் மாநில கல்விக் கொள்கையும் சொல்லுது. இதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள், காலை உணவு திட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தேசிய கல்விக் கொள்கையில உள்ளதுதான். அதே மாதிரி இவர்கள் தேசிய கல்விக் கொள்கையில தொழிற்கல்வின்னு சொல்லும் பொழுது தொடர்ந்து இவர்கள் எல்லாம் சொன்னது குலக்கல்வியை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பேஜ் நம்பர் 28ல ரொம்ப தெளிவா கொடுத்திருக்கிறாங்க. உள்ளூர் தொழில் தேவைகள் வளர்ந்து வரும் துறை தொழிற்கல்வி வாய்ப்புகளை அறிமுகப்படுத்துதல் அப்படின்ட்டு. இதைதான் தேசிய கல்விக் கொள்கை சொல்லிச்சு. 6 முதல் 8 வகுப்பு வரை உள்ள பிள்ளைகளுக்கு 1 வீக் பேக் ஃப்ரீ ஸ்கூல் கொடுங்க. இப்ப ஆல்ரெடி தமிழ்நாட்டுல அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய உன்னுடைய ஊர் சார்ந்து மாவட்டம் சார்ந்து என்ன தொழில் இருக்கோ அந்த தொழிலை அறிமுகப்படுத்துங்கள். கத்துக்குடுன்னு சொல்லல, அறிமுகப்படுத்து. அவனுக்கு 8th அவன் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கட்டும். எதற்காக அவங்க சொல்றாங்க பாருங்க, எம்ப்ளாயபிலிட்டி, ஆண்டர்பிரினர்ஷிப், ஹையர் எஜுகேஷன், இந்த 3ஐயும் அவனுக்கு அறிமுகப்படுத்துங்க. இந்த தொழிற்கல்வியை அறிமுகப்படுத்துங்க. அவனுக்கு எந்த பாதை பிடிக்குதோ அந்த பாதையில போகட்டும். இதே விஷயத்தை தான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுச்சு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய அடுத்த முரண் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் விஷயங்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில 2023க்கு முன்னாடியே நீங்க பாத்தீங்கன்னா ஐசிடிக்காக சமகிர சிக்ஷா மூலமாக ஃபண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டது. அந்த தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட ஃபண்ட்ல 50% ஆஃப் தி ஸ்கூல்ஸ்ல கூட நீங்க இன்னைக்கு ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் உருவாக்கல. இத நான் சொல்லல, அவர்களே அதை ஒத்துக்கொள்கிறார்கள். எத்தனை பள்ளிகள்ல நாங்க ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்கூல் தான் சொல்றாங்களே.
ஆனா நமக்கு அவங்களுடைய லிஸ்ட் படியே 58,000 பள்ளிகள் இருக்குது. இந்த 58,000 பள்ளிகள்ல ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்காக ஒருங்கிணைந்த மானியத்துல உங்களுக்கு வந்து, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் செய்யணும். அதை இவங்க வந்து இப்ப வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அதை அவர்கள் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து ஸ்மார்ட் கிளாஸும் கொண்டு வருவோம். இத தேசிய கல்விக் கொள்கை உங்களுக்கு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் தேசிய கல்விக் கொள்கையில இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பெயரை மாற்றி அதனுடைய வரிகளை அழகாக மாற்றி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் முன்னுக்கு பின்னாக முரணாக நிறைய விஷயங்களை அதுல குறிப்பிட்டிருக்காங்க. மேம், இந்த மாநில கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் முதல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அட்டை பக்கத்திலே சொல்லியிருக்காங்க, புதிய பார்வையில் கல்வி, உள்ளடங்கிய சமத்துவ மற்றும் எதிர்கால ஆயத்தம் அப்படின்னு சொல்லிட்டு 10 இயலாக பிரிச்சிருக்காங்க. தமிழ்நாடு பல்வி கல்வியோடைய இன்றைய நிலை, சூழல், தொலைநோக்கு, இப்படியெல்லாம் வரிசையாக சொல்லியிருக்காங்க. சமத்துவம், உள்ளடக்கிய கல்வி மற்றும் சமூக நீதி, அடிப்படை எழுத்தறிவு, எண்ணறிவு, கலைத்திட்டம், கற்பித்தல், மறுசீரமைப்பு, ஆசிரியருடைய பணித்திறன் மேம்பாடு, இப்படிலாம் 10 பிரிச்சிருக்காங்க. இப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இந்த மாநில கல்விக் கொள்கையில் நீங்கள் பார்க்கிற சாதகமான அம்சங்கள்லாம் என்ன இருக்கு? இல்ல, சாதகமான அம்சங்கள்னு எனக்கு ஒரு பெரிய விஷயமா எதுவுமே தெரியல. ஏன்னா நீங்க புதுசா ஒரு விஷயத்த சொன்னாதானே அது சாதகமானு சொல்ல முடியும். ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையில சொல்லி சிபிஎஸ்இல இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டு இருக்கிற விஷயத்த நீங்க இன்னைக்கு வேற ஒரு மொழியில சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவ்வளவுதான். அதே போல இப்ப வந்து சொல்றாங்க வந்து மாடர்னா உள்ள டீச்சிங்காக டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும்னு மட்டும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. ஆனால் தேசிய கல்விக் கொள்கையில இன்னும் அழகா அதை சொல்லியிருக்கிறாங்க. 50 மணி நேரம் ஒரு டீச்சருக்கு வந்து ஒரு வருஷத்துல அவங்க புதுசாக அவர்களுடைய சப்ஜெக்ட்ல என்ன புதுசா வந்திருக்கோ அதை அவங்க அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்போ இப்படி ஒவ்வொன்றுக்கும் கால அளவு, ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வரைமுறை, இந்த மாதிரி இருந்தா தானே உங்களால மெஷர் பண்ண முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, இதை நாளைக்குள்ள முடிச்சிருன்னு சொன்னா நீங்க நாளைக்குள்ள முடிச்சா நீங்க நல்ல ஒர்க் பண்றீங்க. முடிக்கலன்னா அப்ப நான் அதுல எந்த குறைபாடுகள் இருக்கு, அதை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்ல முடியும். ஆனா உங்ககிட்ட வேலையை கொடுன்னு சொல்லிட்டீங்க, நீங்க உங்களோட வேலையெல்லாம் பார்த்து கடைசியில 4 நாள் கழிச்சு முடிக்கலாம், 1 வாரம் கழிச்சு முடிக்கலாம். அப்போ நீங்க அதுதான் நான் முக்கியமாக சொல்றேன். இந்த மாதிரி எந்த ஒரு வரையறைக்குள்ளாரையே ஒரு குவான்டிடேட்டிவா எதுவுமே அங்க இல்ல அப்படிங்கிறதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அந்த தாய் சேய் அங்கன்வாடி பள்ளிகளை தாய் சேய் காப்பகம் சம்திங் பேரை மாத்திருக்கோம்னு சொல்லி இருக்கிறாங்க. தொடர்ந்து இவர்கள் செய்யற வேலை எல்லாமே பேரை மாத்துற விஷயம்தான். ஏன்னா நம்ம பார்த்திருக்கோம், லாஸ்ட் வீக் தான் வந்தது, கிட்டத்தட்ட 500 அங்கன்வாடி பள்ளிகளுக்கு மேலாக அங்க இருக்கக்கூடிய கண்காணிப்பாளர் இல்லாம, அங்க இருக்கக்கூடிய ஆயாமா இல்லாம ஸ்கூல்ஸ் வந்து அங்க பேரண்ட்ஸே அனுப்புறதுக்கு தயங்கிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. ஆனா நீங்க அங்கன்வாடிய பெயரை மாத்துறேன்னு சொல்லிருக்கீங்க, வேற எதுவும் சொல்லல. இததான் நம்ம சொல்ல வரோம். நீங்க எப்படி இத சாதகம்னு நீங்க சொல்ல வருவீங்க? அதே மாதிரி 8000 பள்ளிகள்ல கிட்டத்தட்ட தலைமை ஆசிரியர்களே இல்லாத நிலைமை இருக்குது. நீங்க சாதகம்னு சொல்லணும் அப்படின்னா வந்து நூலகங்கள்ல வந்து பிள்ளைகளை கண்டிப்பாக வாசிப்பு திறனை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது புதுசான்னு பார்த்தா ஏற்கனவே டிஜிட்டல் லைப்ரரியில நாம தான் வந்து பெஸ்ட் அப்படின்னு தமிழ்நாடு கிளைம் பண்ணுது. அப்புறம் ஏன் நீங்க புதுசா இதை கொண்டு வந்திருக்கிறீங்க? அப்ப இல்லாததுனால தானே நம்ம கொண்டு வரோம். யோசிச்சு பாருங்க. அப்போ இப்படி நிறைய விஷயங்கள் இங்க வந்து இருக்குது. நீங்க ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்க, ஓகே. நிரந்தர ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்களா, இல்ல கன்சாலிடேட்டட் பேல இருக்கிற ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுப்பீங்களா? அதே போல கலைத்திறனை வளர்ப்பதற்கு உள்ள எல்லா கலைத்திறனுக்குள்ள ஆசிரியர்களையும் நீங்க நியமிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது ஏற்கனவே தமிழகத்துல இல்லையா? நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து தையல் சொல்லி கொடுக்க டீச்சர் இருந்தாங்க, மியூசிக்கு டீச்சர் இருந்தாங்க, பிடி டீச்சர் இருந்தாங்க, டான்ஸுக்கு டீச்சர் இருந்தாங்க. நான் படிச்சது அரசு பள்ளி தான். 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில தான் படிச்சேன். இந்த 4 டீச்சரும் எனக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ஏதாவது ஒரு ஸ்கூல்ல கலைகளுக்கு என்று ஒரு ஆசிரியர், விளையாட்டுக்கு என்று ஒரு தனி ஆசிரியர், ஓவியம் அந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு ஒரு ஆசிரியர், இப்படி ஏதாவது ஒரு பள்ளியில் அத்தனை ஆசிரியர்களும் இருக்காங்கன்னு காமிக்க சொல்லுங்க, நாம பாக்குறோம். அதே போல அடுத்தது ஒண்ணு கொடுத்திருக்கிறாங்க, பிள்ளைகளினுடைய அந்த பெண் பிள்ளைகளினுடைய சுகாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில
அந்த சானிட்டரி நாப்கின் ஸ்கீமும், அதை சுகாதார முறையில எரிப்பதற்குள்ள வழிமுறைகளும், கழிப்பறைகள் சுத்தமான கழிப்பறைகள், அந்த கழிப்பறைகளுக்குள்ள தண்ணீர் வசதி, காம்பவுண்ட் வால், இதற்கெல்லாம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு வேலை நடக்கிறது. அப்ப இந்த 75 வருஷ காலத்துல நீங்க என்ன செஞ்சீங்கன்னு நம்ம கேட்போம்ல. நீங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? அதே மாதிரி பள்ளிக்கூடங்களில் தண்ணிக்கு இதுல இல்லாத ஒரு விஷயத்தையும் சேர்த்து சொல்றேன். தண்ணிக்கு பெல் அடிப்போம், எல்லாரும் தண்ணி குடின்னு. நான் இத சொன்ன உடனே சொன்னேன், சூப்பர் ஸ்டெப்பு. ஆனா தண்ணி குடிச்சா எனக்கு நேச்சுரல் கால் அட்டென்ட் பண்ணணும். அதுக்கு எனக்கு டாய்லெட் இருக்கா, டாய்லெட்ல தண்ணி வருதா, அது அந்த டாய்லெட் சுத்தமானதாக இருக்கா, இதுக்கு யார்கிட்டயாவது பதில் இருக்குதா? எவ்வளவு மீனியல் ஸ்டாஃப்ஸ், ஸ்கேவெஞ்சர்ஸ் எல்லா பள்ளிக்கூடங்கள்லயும் இருக்காங்க, பார்க்க சொல்லுங்க. அப்போ நீங்க ஒரு அறிக்கையா ஒண்ணு குடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க. அதற்கு உள்ளதை உங்களால எந்த வழியில நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியானதாக இருக்குன்னு நீங்க பார்க்கணும் இல்லையா? சரி, அதே நேரத்தில் அந்த நிறைய விஷயங்கள் சொல்றப்ப தொடக்க பள்ளி முதல் கல்லூரி கல்வி வரை தமிழ் பாடம் என்பது கட்டாயமாக இருக்கும். எந்த பாடத்திட்டமாக இருந்தாலும் தமிழ் வழி கல்வி என்பது கட்டாயம், தமிழ் ஒரு பாடமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க மத்திய அரசினுடைய பாடத்திட்டத்தை அப்படியே புதிய கல்விக் கொள்கையை அப்படியே ஒரு புதிய பெயரில் மாற்றி வெளியிட்டிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. மத்திய அமைச்சர் எல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, புதிய கல்விக் கொள்கை மத்திய அரசு சொன்ன தேசிய கல்விக் கொள்கை தான் மாநில கல்விக் கொள்கைன்னு சொல்லி மக்களை இந்த அரசு இருட்டடிப்பு செய்துன்னு எல்முருகன் குறிப்பிட்டிருக்காரு. இப்போ இங்கே எங்கே கேள்வி வருதுன்னா, திமுக மற்றும் தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர்லாம் சொன்னது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, புதிய கல்விக் கொள்கையில் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் ஹிந்தியை மறைமுகமாக திணிக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை, தமிழ் மற்றும் ஆங்கிலம் தான், இருமொழி கல்வி என்பது கொள்கை என்பது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, மீண்டும் உறுதிப்படுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கொஞ்சம் முரணாக இருக்குது. எந்த இடத்துல தேசிய கல்விக் கொள்கையை அப்படியே இவங்க மறுபதிப்பு மாதிரி செஞ்சுருக்காங்க? தேசிய கல்விக் கொள்கை 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை தமிழை கட்டாய கல்வியாக, அதாவது அந்தந்த தாய்மொழியை கட்டாய கல்வியாக கொண்டு வரணும். 8ஆம் வகுப்பு வரை அதை முயற்சி செய்ய வேண்டும். பல்கலைக்கழகங்களிலும் தொழில்நுட்ப கல்லூரிகளிலும் மருத்துவத்துறையிலும் தமிழை அந்தந்த தாய்மொழியை பயிற்று மொழியாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பயிற்று மொழியாக்க வேண்டும்னு சொன்னது இருக்கு இல்லைங்களா, அந்த பயிற்று மொழியாக்குறதுக்கு நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்கன்னு இருக்குல்ல. இப்ப இதுதான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி சொல்லுது, தாய்மொழியில் கல்வின்னு. அதைதான் இவங்க தமிழ்னு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு. இருமொழி கொள்கைன்னு சொல்றீங்க, அதனாலதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இருமொழி கொள்கைன்னு இருக்கு. அடுத்த வார்த்தையில அவர்கள் மொழிவழி சிறுபான்மையினர் 3வது மொழியாக அவர்களுடைய தாய்மொழியை கற்பதற்கு வழிவகை செய்யப்படும். அப்ப அது 3வது மொழியா, இல்ல 2.5 மொழியா, இல்ல 2.1 இல்ல 2.0 என்ன மொழி அது? இல்லை, இப்போ தமிழ்நாடு அரசு கடந்த சில நாட்கள் முன்பு வெளியிட்ட ஒரு கணக்கின்படி தமிழ்நாட்டில் இன்றைக்கு மொழி வழி சிறுபான்மையினர் என்ற தமிழ் தாய்மொழியாக இல்லாதவர்கள் என்று மட்டுமே 11.5%, இது நீ கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் தன்னுடைய தாய்மொழியில் கல்வி கற்க அடிப்படை உரிமை என்று அரசு சாசனமே சொல்கிறப்ப அந்த மொழி சிறுபான்மையினருக்கு அவர்கள் மொழியில் கல்வி கற்பதான முயற்சி எடுப்பு சரிதானே? நான் அதுதான் சொல்றேன். அப்ப அதுக்கு பேர் 3வது மொழி தானே. நான் அதை வரவேற்கிறேன். எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்றாங்க இல்லையா, இந்த எல்லோருக்கும் எல்லாம் எனக்கும் உடன்பாடு இருக்கு. ஆனால் நீங்க மொழிவழி சிறுபான்மையினருக்கு மட்டும் அதுன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றேன், அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுடைய மொழியின் பால், அவர்கள் வேற ஒரு மாநிலத்தை சார்ந்து இங்க இருக்கிறதுனால அவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குதுன்னா, அதே 3வது மொழியை, அது 3வது மொழி தானேங்க, அது என்ன மொழிங்க நீங்க சொல்லுங்க. அது 2.1 இல்ல 2.5 இல்ல 3? அந்த அந்த 2வதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய மொழி இருக்குல்ல, அதுக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கோங்க. அந்த 2வதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு நாம சொல்றோம். அததான் நாம சொல்றோம். ரொம்ப தெளிவாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, அந்த அழகா போட்டிருக்கிறாங்க அவங்க, இந்த ரீஜன் உட்பட, அதாவது அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த பகுதிகளுக்கு உட்பட்டு அந்தந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி டிசைட் பண்ணி மாணவர்களின் விருப்பத்திற்கேற்ப, அது மட்டும் சொல்லலங்க, நோ லாங்குவேஜ் வில் பி இம்போஸ்ட் ஸ்பெசிபிகலி. இந்த வார்த்தை இருக்கா இல்லையான்னு அவங்கள பார்க்க சொல்லுங்க. எப்படி ஹிந்தி வந்துரும்னு சொல்றாங்க? அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி தான் டிசைட் பண்ண போது எந்த மொழி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அது எப்படி 3வது மொழியை திணிப்பதாக ஆகும்? இது 3வது மொழி இல்லைன்னு எப்படி ஆகும்? இன்னொரு ஒரு கேள்வியும் நிறைய எழுப்புறாங்க, கல்வியாளர்களும் எழுப்புறாங்க, உங்களை போன்றவர்கள்.
மற்ற சில அரசியல் கட்சியுடைய தலைவர்கள் எழுப்புறாங்க. திமுகவினுடைய பிரமுகர்கள் அல்லது திமுகவை சார்ந்த தற்போதைய மாநில அமைச்சர்கள் நடத்துகிற பள்ளிகளில், அவர்கள் உறவினர்கள் நடத்துகிற சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஹிந்தி என்பது ஒரு பாடமாகத்தானே இருக்குது. ஆனால் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் மட்டுமே நீங்கள் இருமொழி கொள்கை உறுதி என்று சொல்லி அரசு பள்ளி மாணவர்களுக்கு இன்னொரு மொழியை கற்பதற்கு, அது ஹிந்தி மட்டுமில்லை, ஏதாவது ஒரு இந்திய மொழியை கற்பதற்கான வாய்ப்பை நீங்கள் தடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அது எந்த அளவுக்கு சரி? ரொம்ப சரியான வாதம் தானே அது. அததான் நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். எல்லாருக்கும் அது கிடைக்கணும் அப்படிங்கும் பொழுது ஒரு சாராருக்கு மட்டும்னு நீங்க ஒதுக்குறத தான் நான் அரசியலாக பாக்குறேன். ரொம்ப தெளிவா அது இருக்குது இல்லையா? அந்த நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது அதை இவர்கள் தடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்றேன். அது மட்டுமல்லாமல் நீங்க வந்து தமிழகத்துல சிபிஎஸ்இ ஸ்கூல விட்டுடுங்க, நம்மளுடைய ஸ்டேட் போர்ட்ல இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 30,000 பள்ளிகள் இருக்கு. குறைந்தபட்சம் 25,000 பள்ளிகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 25,000 பள்ளிகள்ல அவர்கள் வாலண்டரியாக 3வது மொழி சொல்லிக் கொடுக்கிறார்களா இல்லையான்னு அவங்க போய் பார்க்கட்டும். நீங்க சிபிஎஸ்இ மட்டும் சொல்றீங்க. நான் வந்து ஸ்டேட் போர்டு பள்ளிக்கூடங்களே தனியார் பள்ளிக்கூடங்கள் சொல்றேன். பாடமெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கறத வச்சிருப்பாங்க. ஆனால் 3வது மொழிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நீங்க இன்னொன்னு அதுல பார்க்கணும். இப்ப ரீசெண்டா அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறாங்க. இந்த வருஷத்துல இருந்து கட்டாயமாக ஒரு ஃபாரின் லாங்குவேஜ தொழிற்கல்வி படிக்கும் மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப நீங்க என்ன வலியுறுத்துறீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழியை கற்றால் உங்களுக்கு அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ, இருமொழி கொள்கைக்கு எதிரானதாக ஆகிறது. ஆனால் கல்லூரிக்கு போய் ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிட்டா அது உங்களுக்கு பெருமையாக இருக்கு. இது எந்த விதமான ஒரு பேட்ரியாட்டிசமோ இல்ல ஒரு நாட்டுப்பற்றோ இல்ல உங்களுடைய கொள்கை பற்றி எனக்கு புரியவே இல்லை. இப்போ அதே போல் ஸ்போக்கன் இங்கிலீஷ் போல் ஸ்போக்கன் தமிழ் அப்படிங்கிறதையும் கொண்டு வரணுங்கிற பரிந்துரையெல்லாம் அதில் இருக்குது. இது எந்த அளவுக்கு தேவையாக இருக்குது? இது எந்த அளவுக்கு இதில் இருக்கிற சாதக பாதகம் என்ன? இது எந்த அளவிற்கு நாம தமிழ் உயிர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், ஆனால் நம்முடைய தாய்மொழியிலிருந்து விலகி போயிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு பொது நிகழ்ச்சி ஒண்ணு, ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட பொது நிகழ்ச்சி ஒண்ணு. அந்த நிகழ்ச்சியில வந்து இந்த வேற வேற லாங்குவேஜ் படிச்ச பசங்க, தாய்மொழி படிச்ச பசங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ இந்த ரெண்டு லாங்குவேஜ் படிச்ச பசங்க இல்ல வேற லாங்குவேஜ்ல படிச்ச பசங்க என்ன எப்படி வேணா எடுத்துக்கோங்க. அந்த பிள்ளைகள் சொல்லுது, நான் வந்து இந்த லாங்குவேஜ் தான் எனக்கு தெரியும். சரிப்பா, அதுலயாவது ஒரு லெட்டர் எழுதி கொடு. இல்ல நான் அது ஸ்போக்கன் நல்லா பண்ணுவேன், எழுதுறதுக்கு எனக்கு வராது. இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ப்ரோக்ராம்ல தமிழ்ல உள்ள உங்களுக்கு குரல் நெடல் கூட இந்த பிள்ளைகளுக்கு சரியாக எழுத தெரியல. ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்த பதிவு பண்ற. ஒரு குழந்தை வந்து லாஸ்ட் இயர் இந்த நீட் தேர்வில் தோல்வி அடைந்த பயத்துல வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பெண் வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கிறா. எதுல கடிதம் அப்படின்னா தங்கிலீஷ்ல கடிதம் எழுதி இருக்கிறா. ENAKKU, எனக்கு பயமாக இருக்கிறது, BAYAMAGA. இந்த அளவுக்கு தான் நாம இங்க தமிழ வளர்த்திருக்கிறோம். அதனாலதான் தமிழுக்கு ஸ்போக்கன் தமிழ்ல நான் சொல்றேன், ஸ்போக்கன் தமிழ் கூட பரவாயில்ல, நீ ரிட்டன் தமிழுக்கு வைங்கன்னு. இன்னொன்னு நீங்க அதுல குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம், இந்த வருஷம் 25-26 கேலண்டர் இயர்ல, அகாடமிக் இயர்ல பிள்ளைகள் வந்து தமிழ்ல நிறைய ஃபெயில் ஆறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் பாடத்திட்டத்தையே குறைச்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க நல்லா படிக்கல அப்படின்னா உங்க அம்மா அப்பா 2 முதுகுல போடுவாங்க, இல்ல அன்பா சொல்லுவாங்க, அத சொல்லி புரிய வச்சு உங்களை படிக்க வச்சு அதை வந்து பாஸ் பண்ணணும்னு நினைக்க வைப்பாங்க. ஆனால் நீ ஃபெயிலா போயிட்டியா, அப்ப அந்த பாடத்தை படிக்காத, 5 பாடத்துல இருந்து 2 பாடமா உனக்கு குறைச்சிடுறேன் அப்படின்னு சொல்றது எந்த விதமான வளர்ச்சியை நோக்கிய பாதை அப்படிங்கிறத அவங்க விளக்கணும். இப்போ மேடம், 2021 மாநிலத்திற்கான புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கும்னு அறிவித்தாங்க. 22 ஒரு குழுவை அமைத்தாங்க. 2024 குழு அறிக்கையை கொடுத்துச்சு. 25 இன்றைக்கு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்கு. கல்வியாண்டும் தொடங்கிவிட்டது. இந்த சூழல் இது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது, இது பேரளவிலா இல்லை அடுத்த கல்வியாண்டிலிருந்து இது நடைமுறைக்கு வர வாய்ப்பு இருக்கா? இது வந்து இல்ல, ஆக்சுவலா என்னன்னா இதெல்லாம் வந்து ஒரு
நாசகாரம் பண்ற ஒரு வேலை. ஏன்னா இதற்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இவங்க அப்பா ஆட்சியில இருக்கும் பொழுது அந்த சமச்சீர் கல்வியை கொண்டு வந்தாங்க. அதுவும் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் அவங்களோட அந்த எலெக்ஷன் டைமுக்கு முந்திதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அதற்கு பிறகு அதுல வந்து நிறைய குறைபாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கமிட்டி, அந்த கமிட்டி வந்து முத்துக்குமரன் கமிட்டியோடைய பரிந்துரையில நானும் முத்துக்குமரன் சாரும் ஒண்ணு போல ஒர்க் பண்ணிருக்கோம். அதனால எனக்கு தெரியும். நான் நிறைய அவர்கிட்ட விவாதிச்சிருக்கிறேன். அப்போ இதுல என்னென்ன மாதிரி அழுத்தங்கள் இருக்குதுன்றது எனக்கு தெரியும். அப்போ அந்த சமச்சீர் கல்வி வந்து அதை வந்து நம்மளுடைய கடந்த ஏடிஎம்கே பீரியட்ல ஜெயலலிதா அவர்கள் கோர்ட்டுக்கு போய் இந்த கல்வி முறை எங்களுக்கு வேண்டாம், அதை வந்து அதை நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போறாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி கோர்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லிருச்சு. அதனுடைய விளைவுகள் தான் நம்ம 2017 இருந்து 19 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சுது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு போகும் பொழுது பொது நீரோட்டத்துல எப்படி நம்ம பிள்ளைகளால கம்பீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நான் சொல்றேன். அது வந்து ஐஏஎஸ் தேர்வுகளாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி தேர்வுகளாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள்ல தமிழ்ல பிள்ளைகள் ஃபெயில் ஆனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கெல்லாம் அந்த குறைபாடுகள் தான் காரணமாக இருந்துச்சு. அதற்கு பிறகு இன்னைக்கு இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில அந்த கல்வியை வந்து மறுசீர் பண்ணி இன்னைக்கு வந்து அட் பார் வித் சிபிஎஸ்இ சிலபஸ் என்சிஇஆர்டி நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இங்க எங்க கேப் வருது அப்படின்னா கற்றல் கற்பித்தல்ல தான் நமக்கு இஷ்யூ இருக்குது. அதை சரி பண்ணாம நாம் மிச்சம் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். அதை சரி பண்ணாத வரைக்கும் இங்க நமக்கு சரியில்லை. ஏன்னா அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்க, வந்து இந்த விளம்பரங்கள், அந்த நீட் குறித்த விளம்பரங்களை எல்லாம் வந்து நிப்பாட்டுறதுக்கு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க அதுலதான் நீங்க பார்க்க முடியும். உண்மையான ஏகலைவா பள்ளிகள், அதாவது நீங்க எஸ்டி கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, ட்ரைபல்ஸ், பிளெயின்ஸ்ல இருக்கிற ட்ரைபல்ஸும் உண்மையிலேயே மலைகள்ல இருக்கக்கூடிய ட்ரைபல்ஸுக்கும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கு. அந்த ட்ரைபல் பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஏகலைவா பள்ளிகள்ல இருந்து 600 பிள்ளைகளுக்கும் மேலாக ஒரு 12 ஸ்டேட்ல இருந்து உங்களுக்கு வந்து ஐஐடில அட்வான்ஸ் தேர்வுகள் எழுதி பிள்ளைங்க வின் பண்ணிருக்கிறாங்க. நீட் தேர்வு எழுதி 300 பிள்ளைகளுக்கு மேல வெளில போயிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு வசதிகளை உருவாக்கி கொடுத்து அந்த பிள்ளைகள் எங்க குறைபாடு இருக்காங்களோ அதை சரி பண்ணணுமா, இல்ல இந்த பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறது கஷ்டம் அதனால நீங்க இந்த தேர்வுகள்லாம் வேண்டான்னு சொல்றது கஷ்டமா? அப்போ நீங்க என்ன சொல்றீங்க, அடுத்தவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சது, நீ 100 ஆடு போடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல, என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிள்ளைகளை மேல கொண்டு வருது. அப்போ அந்த வாய்ப்பு வசதி இல்லாத, உண்மையா இவங்க சமூக நீதி பேசுறாங்கல்ல, அந்த சமூக நீதி மறுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளை சமூக நீரோட்டத்துல கலக்க வைக்கிறதுக்குள்ள எல்லா வழிவகைகளையும் அது செஞ்சுதான் இந்த ஐஐடி நீட் தேர்வுகள்ல அந்த பிள்ளைகள் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்க, நீட் தேர்வு வேண்டாம், அது வரைக்கும் இந்த ரகசியத்தை உடைச்சிட்டாங்க, இப்ப வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுக்க கூடாதுன்னு நாங்க தடுக்க செய்வோம் அப்படிங்கிறாங்க. அது வரைக்கும் கோச்சிங் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. அந்த கோச்சிங் சென்டர்ஸ் இன்னைக்கு படு மோசமான நிலைமையில இருக்குது. ஒரு பிளாக்குக்கு ஒரே ஒரு இடத்துல இருக்குது. பிள்ளைகளுடைய கம்யூட்டேஷன் அதுல கஷ்டமாக இருக்குது. இதுதான் நாம பார்க்கக்கூடிய விஷயம். நீங்க இன்னைக்கு போட்ட அந்த அவர்களுடைய ரிலீஸ் ஃபங்க்ஷன்லயே பார்த்திருப்பீங்க, பிரீமியம் இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்திருக்காங்க. எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கன்னு சொல்லுங்க. நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். மிக சுருக்கமாக இந்த மாநில கல்விக் கொள்கை தேவையா, தேவையற்றதா, அரசியலா, ஆக்கப்பூர்வமானதா, அக்கறையா, சுருக்கமா? இது தேவையா தேவையற்றதா அப்படின்னா இதுல பெரும்பான்மையான பகுதி நேஷனல் எஜுகேஷன் பாலிசியோடதுல இருக்கு. இதை ஒழுங்காக நீங்க நிறைவேற்றினாலே என் பிள்ளைகள் மேல வந்துருவாங்க. என் பிள்ளைகள் தகுதியுள்ள பிள்ளைகள், அவர்களை நீங்கள் தகுதியற்றவர்கள், நாங்க ஒரு தகுதிக்கான ஏற்பாடுகளை செய்யறோம்னு சொல்றதுதான் இங்க அரசியல். நன்றி மேடம். புதிய பார்வையில் கல்வி உள்ளடங்கிய சமத்துவ எதிர்கால ஆயத்தம் என்று புதிய மாநில கல்விக் கொள்கையினுடைய 2025 முதல் பக்கத்தில் அச்சிட்டு இருக்காங்க. நிறைவு பக்கத்தில், கடைசி பக்கத்தில், தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு, கற்க கற்க அறிவு பெருகும் என்று பொருள். அப்போ எப்படி கற்க போகிறோம், எதை கற்க போகிறோம், எப்படி தரமான கல்வியை கொடுக்க போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக எழுந்திருக்கிறது. இந்த நேரலையில் இணைந்து கல்வியாளர்
காயத்ரி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கும் உங்களுக்கு நன்றி. பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு பேசு பொருளோடு சந்திப்போம்.